கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே ஆர்சிபி பிளே ஆஃப் போகும். ஸோ கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஸோ ரிமைனிங் ஒரு 2 கேம் இருக்கு. ஒன்னு டிசி கூட, இன்னொன்னு சிஎஸ்கே கூட. 2மே வின் பண்ணா பிளே ஆஃப் போகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்ஆர்ஜிக்கும் டிசிக்கும் தான் அதிக வாய்ப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஆர்சிபி பிளே ஆஃப் போறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது இந்த ஒரு போட்டி தான். ஆக்சுவலா என்ன போட்டி, என்னப்பா ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன், இந்த தடவை பிளே ஆஃப் போறது கஷ்டம்னு பேசுற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி இப்போ வரைக்கும் 5 மேட்ச் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சரியா போகல அப்படின்னா கூட செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய பிளஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பில் ஜாக்சன். பர்சனலா அவரு ஒருத்தர் இந்த ஸ்குவாட்ல ஆட் ஆனதுனால ஸோ ஸ்குவாட் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா தெரியுது. என்னதான் பவுலிங் யூனிட்ல அடி வாங்கினா கூட எவ்வளவு டோட்டல் இருந்தாலும் திருப்பி சேஸ் பண்ற அளவுக்கு டெட்லி பேட்டிங் காம்போ அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஆர்சிபி கண்டிப்பா புல் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இங்கிருந்து இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ரெண்டுமே ஜெயிச்சா கூட 7 மேட்ச் வரும். சோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் டேபிளோட நிலவரம் பார்த்தரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் இந்த லிஸ்ட்ல நம்ம வச்சுக்கவே வேணாம். ஏன்னா 2 பேருமே 8 வின் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஏதாவது 2 டீம் 8 வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்சிபிக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கேமே வின் பண்ணா கூட அவங்களால 7 வின் தான் பண்ண முடியும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்எஸ்ஜி ஒரு 6 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிசியும் கிட்டத்தட்ட ஒரு 6 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வின் பண்ணா அடுத்த மேட்ச் அப்படிங்கிறது 7வது போட்டியா இருக்கும் வெற்றி வாய்ப்புல. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபியும் 7 மேட்ச் வின் பண்ணாதான் உள்ள போக முடியும். இப்போ எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் தோத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் 7 வின் வந்துருவாங்க. ஸோ டிசி ஒரு மேட்ச் தோத்து ஒரு வின் பண்ணா கூட அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 வின் வந்துருவாங்க. ஸோ ஆனா மிகப்பெரிய ட்விஸ்டே எங்க இருக்கு அப்படின்னா இந்த 2 டீமுக்கு நடுவுல தாங்க இருக்கு. அதாவது எஸ்ஆர்எஸ் ஆல்ரெடி 7 வின்ல இருக்காங்களா அண்ட் பெட்டரான ரன் ரேட்ல இருக்காங்களா. இப்போ 4th பொசிஷனுக்கு 7 வின் பண்றவங்க போயிடுவாங்க. ஸோ எல்எஸ்ஜிக்கும் டிசிக்கும் நடுவுல ஒரு கேம் இருக்கு. ஸோ அதுல 100% கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணி தான் ஆகணும். அவங்க அந்த பொசிஷன் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல ஆர்சிபிக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய நெட் ரன் ரேட். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் +200 இருக்காங்க. இந்த 2 டீமுமே மைனஸ்ல இருக்காங்க. ஆனா மறக்க வேணாம் 2 டீமுக்கு ஒரு 2 கேம் இருக்கு. ஜெயிச்சா அவங்களும் 8 போற கூட சான்ஸ் இருக்கு. இப்போ எல்ஆர்ஜி அண்ட் டிசி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளோல இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு எகைன்ஸ்டா இருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ இவங்க உள்ள போகணும் அப்படின்னா ஏகப்பட்ட மிராக்கிள் நடக்கணும். சிஎஸ்கே கையில 2 கேம் இருக்கா. அடுத்த கேம் வந்துட்டு ராஜஸ்தானுக்கு எகைன்ஸ்டா ஆட போறாங்க. ஸோ அந்த கேமை பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே லூஸ் பண்ணணும் அண்ட் ஆர்சிபிக்கு எகைன்ஸ்டாவும் லூஸ் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த கேம் சேப்பாக்ல தோனியோட கடைசி கேமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஃபோர்ஸ்ல விளையாடுவாங்க. ஸோ அந்த கேம் சிஎஸ்கே வின் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ எல்ஆர்ஜிக்கும் 2 கேம் இருக்குங்க. அவங்க கண்டிப்பா 2ல ஏதாவது 1 ஜெயிச்சா கூட பெட்டர் ரன் ரேட்ல அவங்களும் உள்ள வர சான்ஸ் இருக்கு. அண்ட் டிசிக்கும் 2 கேம் இருக்கு. 1 ஆர்சிபி கூட. இந்த ஆர்சிபி டிசி கூட தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபியோட ஹோப் அங்கேயே முடிஞ்சு போயிடும். இன்கேஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்ஆர்ஜிக்கும் 2 கேம் இருக்கு. அவங்களுக்கும் 8 கேம் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ பாயிண்ட் டேபிள்ல மிகப்பெரிய மாற்றமே வந்திருக்கு. இது போதா குறைக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குஜராத் டைட்டன்ஸ் அவங்களும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கேம் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களும் 7 வின் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுடைய நெட் ரன் ரேட் -1ல இருக்கு. ஸோ 2 மேட்சுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணா மட்டும்தான் அவங்களால புஷ் பண்ணி வெளியில வர முடியும். ஆனா அவ்வளவு தூரம் வருவாங்க நம்பிக்கை இல்லை. ஆனா ஏதாவது மிராக்கிள் நடந்தா உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு 2 ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபில் பண்ணிட்டாங்க. கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் இவங்க 2 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஸ்லாட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏதாவது மிராக்கிள் நடந்தா மட்டும்தான் அவங்க கீழே வர முடியும். அண்ட் எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமா அந்த பக்கமா இல்லாம இப்போதைக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா 12ல 7 வின் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மேட்சையும் தோத்து கீழே இருக்கக்கூடிய மீதி இருக்கிற 5 டீம் எக்ஸ்ட்ரானரி ரன் ரேட்ல மேல போய் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் எஸ்ஆர்எஸ்னால கீழே வர முடியுமே தவிர ஸோ மற்றபடி அவங்க இப்போதைக்கு இந்த 1 வீக்ல ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. 2 கேமுமே கொஞ்சம் ஈஸி கேம் தான். அவங்க ஜெயிச்சா உள்ள போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்போ அந்த 4வது இடத்துக்கு 5 டீம் பக்கம் போட்டி போடுறாங்க. இதுல யாரு வேணாலும் போகலாம். இதுதான் இப்பத்த நிலைமை. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃபார்ம் டோட்டல் அவுட். ஸோ அவங்க கிட்ட ஃபாரின் பவுலர்ஸ் கிடையாது. முஸ்டபிஷோர் வெளியில போயிட்டாரு. ஸோ 10 ரன் வெளியில போயிட்டாரு. கிளசனை மட்டும் வச்சு தான் ஆட முடியும். சிஎஸ்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங் இன்னுமே எடுப்படல. 2-3 மேட்சஸ் அப்படிங்கிறத பவர் பிளேயர் நல்லா பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேவும் ஒரு மேட்ச் நல்லா பண்றாங்க, ஒரு மேட்ச் அடி வாங்குறாங்க. சேம் ஆர்சிபியும் சேம் டெம்ப்ளேட் தான். ஆனா பேட்டிங் 2 டீமுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு 1% சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ டிசிக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ மற்ற 2 டீமுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. மறக்க வேணாம் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ டிசி இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு
ஆர்சிபியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதில் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அவருக்கு ஃபைன் போட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு மேட்ச் வெளியில் குற போகிறாரு. ஸோ இது மேபி ஆர்சிபிக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஆர்சிபி பிளே ஆஃப் போகணும் கனவு காண்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இன்னும் கரெக்டாக ஒரு 7 நாளில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் கை கூடணும், லக்கும் கை கூடணும். ஸோ மேட்சை வின் பண்ணணும். மேட்ச் என்னமோ வின் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஆர்சிபிக்கும் லக்குக்கும் தான் மிகப்பெரிய பகையே இருந்துட்டு இருக்கு. இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.